Hi guys, welcome to shruthiskitchendubai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி mayopotatobites. இது bbqnationல பொட்டேட்டோஸ் ஸ்டார்டரா கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். ஸ்ருதிகாக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவா. இதை எப்படி வீட்ல ரொம்ப நல்லா டேஸ்டா செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. குட்டி மயோ பொட்டேட்டோ பைட் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு குட்டி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட இப்போ 15 to 20 பீசஸ் இருக்கு. இந்த குட்டி பொட்டேட்டோஸ்ல செஞ்சாதான் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இத ஃபர்ஸ்ட் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஸ்டீமர் பிளேட்ல ஆட் பண்ணி லைட்டா சால்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு இத ஆவில வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கூட நீங்க இத வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா குக்கர்ல தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பரா வெந்து வந்துரும். 10 நிமிஷத்துல சூப்பரா வெந்துருச்சு. லைட்டா தண்ணிய ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு ஒவ்வொன்னையும் நம்ம எடுத்து லைட்டா பிரஸ் பண்ணுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் உங்களோட உள்ளங்கையால பிரஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஏதாவது பிளாட்டா இருக்கிற கிண்ணோ பிளேட்டு அந்த மாதிரி வச்சு பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்துரும். இத நம்ம தோலோட வச்சுக்கலாம். தோல் இருந்தாதான் நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப சூப்பரா நல்லா இருக்கும். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையுமே நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த எல்லா உருளைக்கிழங்கையும் கோட் பண்ணி பொரிக்கிறதுக்காக ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல்ல 1/4 கப் அளவு மைதா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர், தேவையான அளவு சால்ட், கொஞ்சமா தண்ணிய ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இத எந்த வித கட்டிகளும் இல்லாம நல்லா இந்த பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மினி பேபி பொட்டேட்டோஸ இந்த பேட்டர்ல 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணிட்டு மீடியம் ஹீட்ல இருக்கிற ஆயில்ல நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பினஸ் ஆனதுக்கு அப்புறம் இத அப்படியே நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சஸா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நாம ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ரெடிமேடா யூஸ் பண்ற சாஸ் தான் பண்ணிருக்கேன். நீங்க வீட்லயே சாஸும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சாஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு 1/2 கப் அளவு மயோனைஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ், 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட், 5 to 6 drops of lemon juice, 3 tablespoon milk. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா நம்மளோட மயோனைஸ் சாஸ் ரெடி ஆயிருச்சு. இத அப்படியே நம்ம ரெடி பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டார்டரா இருக்கிற எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா ஃபேண்டாஸ்டிக்கான சைட் டிஷ்ஷா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு வீட்ல இருக்கிற ரெடிமேட் மயோனைஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பிளேட்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பேபி பொட்டேட்டோஸை லைன் அப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மயோனைஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்லயே ரெடிமேடா சில்லி மயோனைஸ் வச்சிருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல கார்னிஷ்காக ஆனியன்ஸை நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு இதுக்கு மேல ஆட் பண்ணிக்கலாம்.
கொரியாண்டர் லீவ்ஸையும் நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இத இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை எடுத்து அப்படியே நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரா இப்ப நம்மளோட குட்டி மயோ பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆயிருச்சு. இத அப்படியே நீங்க உங்க வீட்ல இருக்கிற கிட்ஸுக்கு சர்வ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே இந்த மைனஸோட சேர்த்து சாப்பிட்றது தான் டேஸ்டே. ரொம்ப சூப்பரா வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபிய உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்ருத்திகாக்கு இந்த குட்டி மயோ பொட்டேட்டோ பைட்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்லா விரும்பி சாப்பிட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷ்ருதிஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் guys, wish you all.